கத்திரிக்காய் வந்து பாருங்கள், சூப்பர் கத்திரிக்காய், அலசான கத்திரிக்காய் தான். ஒரு பிரிஞ்சால் கத்திரிக்காய் வந்து ஒரு கிரேவி செஞ்சிடலாம். க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பெரிய பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் ரொம்ப இலசு தான். பாதி பெருசாக கத்திரிக்காய் இருக்கும், ஆனால் ரொம்ப இலசு சூப்பராக இருக்குது. அது க்ளீனாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் சொத்து இல்லாமல் பார்த்து கட் பண்ணிங்க. சில கத்திரிக்காய் வந்து சொத்து இல்லாமல் வரும். சொத்து இல்லாமல் க்ளீனாக கட் பண்ணி தண்ணியில் போடுங்க. எல்லாம் கருப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். இதுக்கு தேவையான பொருள் வருங்க: தக்காளி, மல்லித்தூள், தனிமிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான உப்பு, கடுகு கலப்பு எடுத்துருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், இடித்த பூண்டு, இஞ்சி விழுது. இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? நீங்கள் தேவைப்பட புளி சேர்த்துக்க, இல்லைனா அப்படி கூட செய்யுங்க. ஓகேங்களா? ஒரு சூப்பரான ஒரு கிரேவி, பிரிஞ்சால கிரேவியோடைய ஸ்பெஷல். ஓகே, ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. சூடானா கடுகு போட்டு தாளிச்சிடலாம். ஓகேங்களா? எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். பொரிஞ்சோட இடித்த பூண்டு, வெங்காயம் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். உப்பையும் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகணுன்னே மற்ற மசாலாக்கள் சேர்க்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிறது கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட பார்த்திங்கன்னா தக்காளி மசி வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இஞ்சி விழுது போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா மசிச்சு இஞ்சி விழுது போட்டுடலாம். அதில் வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுடலாம். போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிங்க. அந்த பச்சை வாழை பொருள் நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கத்திரிக்காய் தண்ணியை வடிச்சிட்டு கத்திரிக்காய் சேர்த்துடலாம். தண்ணி வடிச்சிட்டு கத்திரிக்காய் சேர்க்கலாம். கத்திரிக்காய் போட்டாச்சு. தண்ணியை ஊற்றாமல் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை போட்டு நல்லா கலக்கி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். மசாலா கரெக்டாக பிடிக்கும். நல்லா கலந்துக்கலாம். 10 நிமிஷம் இந்த மசாலாவில் வந்து தண்ணியை ஊற்றாமல் அப்படி நல்லா க்ளீனாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா வேகட்டும். அந்த மசாலா, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக அந்த கத்திரிக்காய் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? தண்ணி ஊற்றாமலே வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுருக்கோம். பாதி வெந்திருக்கு. இப்போ தண்ணி வந்து 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி டைப் தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றால ஒரே 1 கிளாஸ் மட்டும் ஊற்றிருக்கோம். ஓகேங்களா? அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது அந்த கொத்தமல்லி தழவி போட்டுடலாம். அடுத்து வந்து உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வந்து அப்படியே க்ளீனாக எப்படி இருக்குன்னு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நல்லா அப்படியே வேகட்டும். ஓகேங்களா? அப்படியே ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்தால் 10 நிமிஷம் வந்தால் அப்படியே போதும். நல்லா வேகட்டும். பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டிருக்கோம். நல்லா வெந்திருக்கு. உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக. புளி போடலை, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை. நீங்கள் தேவைப்பட்டா புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சிம்பிளாக புளி ஊற்றலை, தேங்காயும் ஊற்றலை, அப்படியே செஞ்சுருக்கோம். அப்படியே க்ளீனாக வந்து கலக்கிட்டு உப்பு, காரம் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு கிரேவி டைப்பில் பாருங்கள், ஒரு கிரேவி டைப்பில் செஞ்சுருக்கோம். இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், சாதத்தை கூட போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்லாம் சூப்பராக வெந்திருக்கு. உப்பு, காரம் எல்லாம் மசாலா கரெக்டாக போட்டிருக்கோம். ஃபுல் கிரேவி டைப் தான். ஓகேங்களா? இது செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்களா? பிரிஞ்சால் கிரேவி, கத்திரிக்காய் கிரேவி இதே போல் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதாங்க கத்திரிக்காய் வந்து ஒரு சூப்பரான கிரேவி தாங்க. சூப்பராக செஞ்சுருக்கோம். சாப்பிட போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டில். ஓகேங்களா? நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்லாம். சாதத்துக்கு சுட்டு சூப்பராக சாப்பிட்டுக்கலாங்க. ஓகேங்களா? இதே போல் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.